பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அமரர்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகிப் புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன. இது திருப்பாணாழ்வாருடைய அமலநாதிபிரான் என்னும் பிரபந்தத்தில் வரும் பாசுரம். பரியனாகி வந்த, வரங்களால் கொழுத்து வந்த ஹிரண்ய கசிபு, அவனே அவுணன் அசுரன். அவுணன் உடல் கீண்ட, அந்த அசுரனுடைய உடலை கிழித்து புகட்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத் தமலன், அமரர்களால கூட இவனுடைய பெருமையை தொடர்ந்து கொள்ள முடியாத நரசிம்ம பெருமான், அவனே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாக சேவை சாதிக்க அந்த பெருமானுடைய திருமுக மண்டலத்தை சேவித்தார் திருப்பாணாழ்வார். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள், பெருமானுடைய திருக்கண்கள் கரியவாகி கருத்த கண்கள், புடை பறந்து பக்கவாட்டில் நீண்டு விரிந்திருந்து மிளிர்ந்து பக்தர்களை கண்டாலே தண்ணீர் முட்டி கொண்டு மிளிர்ந்து நிற்கக்கூடிய கண்கள், செவ்வரி ஓடி தானே ஈஸ்வரன்கிற ஏற்பட்ட செருக்கு, அதனால சிவந்த வரிகளோட கூடிய கண்கள், நீண்டிருக்கிற கண்கள், அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன. அந்த பெருத்த கண்களாலேதான் பக்த பிரகலாதனை நரசிம்ம பெருமான் அனுகிரகித்தான். பெருமான் அவனை அனுகிரகித்தது இருக்கட்டும், எதற்காக பிள்ளையை தந்தை கொடுந்தண்டனைக்கு உட்படுத்தினான்? ஏன் தந்தையே பிள்ளையை கொல்ல நினைத்தான்? அதுதான் இப்ப சந்தேகம். யுதிஷ்டிரர் நாரதரை பார்த்து கேட்கிறார். நாரதர் பதில் சொல்ல போறார். யுதிஷ்டிரர் கேட்கிறார், தேவரிஷ ஏததிச்சாமஹ வேதித்தும் தவ சுவ்ரத யதாத்மஜாய சுத்தாய பிதாதாத் சாதவே ஹ்யகம். யாரானும் தம் பிள்ளையை அடிச்சு கொல்றதுக்கு முயற்சி பண்ணி பார்த்ததில்லையே. அப்படி இருந்தாலும் சாதுக்கள் பக்தர்களை கொல்ல முயற்சி செய்து பார்த்ததில்லையே. இவனோ பக்தனாகவும் இருக்கா, பிள்ளையாகவும் இருக்கா. அப்படி இருக்கிறச்சே ஹிரண்ய கசிபு எதற்காக இவனை கொல்ல முற்பட்டான் என்று கேட்கிறான். ஏதத் கௌதூகலம் பிரம்மன் அஸ்மாகம் விதம பிரபோ பிதுப்புத்திராய யத்வேஷா மரணாய பிரயோஜிதா. ஒரு பிள்ளை நடத்துகிற போய் தந்தைக்கு அவனை கொல்ற அளவுக்கா ஒரு துவேஷம் ஏற்படும்? அவ்வளவு தூரம் பகமை இருக்குமா என்று கேட்டான். அத்தோட 4வது அத்தியாயம் முற்று பெற்றது. இன்னும் 5வது அத்தியாயத்தில் சொல்றார், பௌரோஹித்யாய பகவான் விருத்தக்காவியா கிலாசுரைஹி ஷண்டாமர்கௌ சுதௌ தஸ்ய தைத்யராஜ கிரகாந்திகே தௌராஜ்ஞா பிராபிதம் பாலம் பிரஹ்லாதம் நயகோவிதம். பிரஹ்லாதன் பிறந்தான். பிறந்தவுடன் வளர்ந்தான். அடிக்கடி நாளொரு மேலும் பொழுதொரு வண்ணமுமாக வளர இவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அசுரர்களுக்கெல்லாம் குலகுரு சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியருக்கு 2 மகன்கள், சண்டன் மர்க்கன்னு பேர். அவ 2 பேரையே குருவாக நியமித்து, நீங்க இவனுக்கு நன்னா பாடம் சொல்லி கொடுங்கோ என்ன ஹிரண்ய கசிபு பாலனை அனுப்பி வைத்தார். பிள்ளையும் போய் படிச்சுட்டு இருக்கான். தினப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரான். ஒரு நாள் வந்த உடனே அப்பா அவனை பக்கத்தில் உட்காத்தி வச்சிருந்து பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள்னு விசாரிக்கணும் இல்லையோ. அப்பப்போ குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா உடனே பிள்ளையோ பொண்ணோ உட்காத்தி வச்சு கேட்கணும், என்ன படிச்சே, என்ன நடத்தினா, பையில என்ன எடுத்துன்னு போறான், என்ன எடுத்துன்னு வரான், என்ன எடுத்துன்னு போறான்னு பார்க்க வேண்டாமா? அதை போல அப்பாவும் கேட்கணுங்கிறதுக்காக உட்காத்தி வச்சார். ஏகதா சுரராட் புத்திரம் அங்கம் ஆரோப்பிய பாண்டவ பப்ரச்ச கத்தியதாம் வத்ச மன்னதே சாதுயத் பவன். நீ பள்ளிக்கூடத்தில் போய் என்ன கத்துன்னு வந்தியோ அதை சொல்லு, எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இச்சையா இருக்கு. பிரஹ்லாத உவாச்ச. இதான் முதல்ல பிரஹ்லாதம் அப்பாட்ட பேச ஆரம்பிக்கிற ஸ்லோகம். தத் சாது மன்னே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரஹாத் ஹித்வாத்ம பாதம் கிரகம் அந்தகூபம் வனங்கதா யத் ஹரிமாஸ்ரயேத. நாம் அனைவரும் பெருங்காட்டில் தள்ளாடி கொண்டிருக்கிறோம். பெரிய கடலுக்குள்ளே இறங்கி வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன், பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே. பெருமானோ மற்ற ஏதிலும் பற்றில்லாமல் நம்மிடத்திலேயே பற்று கொண்டிருக்கிறான். ஆனால் நாமோ அவனை தவிர்ந்த மற்ற அனைத்திடத்திலும் பற்றோடு இருக்கிறோம். அதை விட்டுவிட வேண்டும், பெருமானிடத்தில் பற்று கொள்ள வேண்டும். அப்பதுதான் இந்த இருட்டு காட்டிலிருந்து நாம் வெளியில் வர முடியும். தந்தையே, இதைத்தான் நான் பாடம் படித்தேன் அப்படின்னு பிள்ளை சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டது. இதென்ன, இதெல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையே. தேவர்களெல்லாம் பகைவர்கள், அசுரர்கள் நண்பர்கள். தேவர்களை கொல்லணும், அவருடைய ராஜ்யத்தை எடுத்துன்னு வந்து உண்ணும், இதைத்தானே நம்ம சொல்லிக் கொடுக்க சொன்னோம். அதை விட்டுட்டு பிள்ளை என்னென்னமோ நல்ல வார்த்தை பேசுறானே என்று நினைத்தவர் ஸ்ருத்வா புத்திரகிரோ தைத்யாக பரபக்ஷ சமாஹிதாக ஜஹாச புத்திர் பாலானாம்
பித்யதே பரபுத்திபிகி. உடனே ஹிரண்யகசிபுவுக்கு கோபம். ஓ, குழந்தைகளுடைய மனசை நஞ்ச விதைக்கிறதுக்கு நிறையா பேர் காத்துட்டு இருக்கா போல் இருக்கு. என் பிள்ளை நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அத்தை சொல்லிக் கொடுக்காமல் என்னத்துக்கு என்னென்னமோ தப்பு தப்பா இந்த குழந்தைகளை சொல்லிக் கொடுத்துருக்கா. நிறைய குழந்தைகளை திசை திருப்பறதுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த 2 குருக்களையும் கூப்பிட்டு நீங்க இனிமே ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும். இதை போல மற்றொரு முறை நடந்தால் எனக்கு பிடிக்காது, அப்ப தண்டனை தான் கொடுப்பேன் என்று பயப்படுத்தினான். 2 குருக்களை அஞ்சி நடுங்கினார்கள். பிரகலாதனை திரும்ப அழைச்சின்னு போனான். வத்ச பிரகலாத பத்ரந்தே சத்தியம் கதையமாம் ரிஷா. பிரகலாதனே குழந்தாய், நாங்க இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே, நீ என்னென்னமோ பேசினியாமே. சம்சாரம்ங்கிறது பெருங்காடு, சம்சாரம் என்பது கடல், இதிலிருந்து வெளியில வரணும், அதுக்கு பெருமான் திருவடிகளை அடைய வேணும், இது எதுவுமே நாங்கள் சொல்லிக் கொடுக்கலையே. பிள்ளாய் நீ ஏன் சொல்லுகிறாய்? புத்தி பேதா பரகிருத உதாஹோ தே ஸ்வதோ பவத் பண்யதாம் ஸ்ரோத்து காமானாம் குருணாம் குலநந்தன. எங்களுக்கே ஒல வச்சிருவ போல் இருக்கே. நாங்க பாட்டுக்கு உனக்கு ஹிரண்யகசிபுவே தெய்வம், அவனே முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலான் இருந்தா நீ என்ன மாற்றி மாற்றி பேசி எங்கள் வேலைக்கே ஆபத்தை ஏற்படுத்துகிறாய் என்று கேட்க பிரகலாதன் பதில் சொல்றான். குருவுக்கும் அதே உபதேசம், தந்தைக்கும் உபதேசம் பண்ணான், குருவுக்கும் உபதேசம் பண்ணுகிறான். இதை பத்தி கண்ணன் சொல்லும்போது என் பக்தனுக்கு பயமே கிடையாது அர்ஜுனா. பாரு, யஸ்மான் நோத்வேஷ்டி லோகா லோகான் நோத்விஜதே ச யஹ ஹர்ஷ ஆமர்ஷ பய உத்வேகைஹி விமுக்தஹ யஹ சச்சமே பிரியஹ. என்னுடைய பிரியமானவன் என்ன செய்கிறான்? யாரை கண்டு லோகத்தில் யாரும் பயப்படுவதில்லையோ, உலகம் யாரை கண்டு பயப்படாதோ அவன்தான் என் பக்தன். அவன் அனைத்தையும் என்னிடத்திலேயே பார்க்கிறபடியால் அவனுக்கும் யாரை பார்த்து பயம் இல்லை, அவனை பார்த்து யாரும் பயப்படவும் போறது கிடையாது. பயமில்லாமல் சிறுவன், குழந்தையாச்சே பயப்படுவான்னு நம்ம நினைக்கிறோமே, பக்தனாச்சே பயப்பட மாட்டான். அதனால பயமின்றி பேசுகிறான். ஸ்வஹ பரச்சேத்யசத் கிராஹ பும்சாம் என் மாயையா கிருதா விமோகித தியாம் திருஷ்டஸ்தஸ்மை பகவதே நமஹ. அந்த பகவானு குறித்து நமஸ்கரிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்னால் இந்த லோகத்துல எவ்வளவு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி வச்சிருக்கார். அந்த பெருமான நமஸ்கரிக்கிறேன். உண்மையில் பெருமாளாரையும் குழப்பலை. ஆனா குழந்தை சொல்றது என்னது உன்னது, இது என்னது வேண்டியது, இது ஒன்னது வேண்டாதது, அது பிரிச்சு உண்ணம். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஒன்னுது, உங்ககிட்ட இருக்கிறது எங்கிட்ட வரணும் என்று தன்னது பிறரது இந்த லோகத்தில் பிரித்து பிரித்து பேசுகிறார்களே. குருவே, அப்படி ஒன்று உண்டா? நாம் அனைவரும் ஒருவனுக்குத்தானே சொத்து. இதில் என் சொத்து ஏது உன் சொத்து ஏது புரியாமல் பேசுகிறோம். உம்மை எதற்காக பெருமான் இப்படி பேச வச்சிருக்காருங்கிறது தெரியல. நான் அறிந்த வரைக்கும் அனைவரும் எனக்கு நண்பர்கள் தான். கண்ணனே சொல்றார், சமஹா சத்ரௌச்சமித்ரேச்ச ததா மான அபமானயோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சமஹா. என்னுடைய பக்தன் எப்படி இருக்கிறான்? சீதம் உஷ்ணம், குளிர்ச்சியா இருந்தாலும் வெப்பமா இருந்தாலும் சமமா பார்க்கிறார். சம சத்ரௌச்ச மித்ரேச்ச, பகைவனா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் சமமாத்தான் பார்க்கிறான். அவமானமா இருந்தாலும் மரியாதையாக இருந்தாலும் சமமாகத்தான் பார்க்கிறான். ஏனெனில் இவை அனைத்தும் உடல் சம்பந்தப்பட்டதே தவிர ஆத்மா சம்பந்தப்பட்டதல்லங்கிறத அவன் தெரிஞ்சுனுட்டான். ஆகையால் அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திகி ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரஹ என்கிற உயர்ந்த கொள்களிலே தான் என் பக்தன் நிற்கிறான். அவனுக்கு சத்ரு மித்திரர்கள், பகைவன் நண்பன் கிடையாது. அனைவரையும் சமமாகத்தான் பார்க்கிறான். இப்படி எப்படி என் பக்தனால பார்க்க முடியாது? அனைவருக்குள்ளும் பிரம்மம் இருக்கிறான் அவன் பார்க்கிறான். தவிர இவனுக்குள்ள ஒருத்தர் இருக்கார் அவனுக்குள்ள ஒருத்தர் இருக்கார் நம்ம பார்க்கறது இல்லை. பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்றுமோர் பொறுப்பிலனாகி. பிள்ளை நன்னாத்தான் விஷயங்கள் எடுத்து சொன்னான். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில். திருவல்லிக்கேணியிலே தெள்ளிய சிங்க பெருமானாக சேவை சாதிக்கிறார். திருவல்லிக்கேணி திவ்யதேசத்துக்கே